காவல்துறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பு. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் வழக்கறிஞர்கள் சங்க உறுப்பினராக இருப்பவர் திசையன் விளையைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் கண்ணன். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பத்திரப்பதிவு சம்பந்தமாக திசையன் விளை சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். சார்பதிவாளர் பகவதி செல்வி பொதுமக்கள் மத்தியில் வழக்கறிஞர் கண்ணனை ஒருமையில் பேசி மன உளைச்சலை ஏற்படுத்தி வாயை கிழித்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்து வழக்கறிஞர் கண்ணன் திசையன் விளை காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் சார்பதிவாளர் பகவதி செல்வி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து சார்பதிவாளர் பகவதி செல்வி திசையன் விளை காவல் நிலையத்தில் அளித்த பொய் புகாரை பெற்றுக்கொண்டு திசையன் விளை போலீசார் வழக்கறிஞர் கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொய் புகார் அளித்த சார்பதிவாளர் பகவதி செல்வி மற்றும் பொய் வழக்கு பதிவு செய்த திசையன் விளை போலீசாரை கண்டித்தும் வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ராதாபுரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கறிஞர்கள் ஆஜராகாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்பட்டது. நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக வழக்கறிஞர்கள் சங்கத் தலைவர் இசக்கியப்பன் அறிவித்துள்ளார்.